டயர் கொஞ்சம் பாருங்க. ரெண்டு டயருமே நல்லா தானே இருக்கு. பின் டயர் நல்லா இருக்கா? நம்ம நல்லா தானே இருக்கு. இது 2000 ரூபாய்க்கு முன் டயர் வாங்கி போட்டிருக்கேன். பின் டயர் 3000 ரூபாய்க்கு இப்போ தான் மாத்தினேன். இப்போ எனக்கு வண்டி போகும்போது முன் டயர் முன்னாடி போகுது, பின் டயர் பின்னாடி வருது. என்னன்னா எனக்கு எதுனா 1-2 டயர் ஒரே மாதிரி போகணும், ஒரே இதுல போகணும். இல்லைன்னா பின் டயர் முன்னாடி போகணும், முன் டயர் ரெண்டாவது வரணும். நான் என்ன சொல்ல புரியுதா? அப்ப ஹேண்ட்பேரை தான் கழட்டி பின்னாடி வைக்கணும். ஹேண்ட்பேர் கழட்டி பின்னாடி வச்சோம்னா முன்னாடி போற மாதிரி வண்டி எப்படி ஓட்டணும்? அங்க இருந்து ஓட்டணும், அங்க முடியாதுல. அந்த மாதிரி தான் சொல்லுதான், வைக்க முடியாதுல. விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. ஐயோ எனக்கு நீ உங்களுக்கு தெளிவா இருக்கீங்களா? இப்போ என்னன்னா முன் டயர் ஃபர்ஸ்ட் போதாரேன், பின் டயர் செகண்ட். இது வரைக்கும் நாங்க முன் டயர் ஃபர்ஸ்ட் போய் தான் பாத்துருக்கேன், பின் டயர் பின்னாடி வந்து பாத்துறேன். இதுக்கப்புறம் நீங்க வைக்க போற மாடுலேஷன்ல பின் டயர் முன்னாடி போகணும், முன் டயர் பின்னாடி ஓடி வரும். அது போகாதுல. எதுக்குங்க? அது எப்படி போவோம்? ஏன் போவாதா? அது போகாதுல. நீங்க மெக்கானிக் தானே, ஏதாவது பண்ணி வைக்க முடியும். ஏதாவது பண்ண வைக்க முடியாதுல. என்ன எழவி அது? கழட்டி இழுதி மாட்டி சேமா கூட போவாதோ? 2 டயர் ஒரே மாதிரி போகணும். ரெண்டு அப்படிலாம் போகாதுல. போவாதோ? பஸ்ஸா சேமா பறக்கிறேன்.